ஏசி சண்முகம் தான், வேற யாருமே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், என்ன பயம் என்ன இருக்கு? ஏசி சண்முகம் அவருடைய மச்சான் ஏசிஎஸ் ரவிக்குமார் அவருடைய உதவியாளர் வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஆபீஸ்ல. எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். நம்ம போன செங்கல்பட்டு மீட்டிங்ல பேசியிருந்தோம். யாரோ வந்தாங்க, அவங்கள காப்பாத்திக்கிட்டு போயிட்டாங்க, சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி கேட்டோம். இது கரெக்டா தப்பா? நியாயம் தானே? கேட்கணுமா இல்லையா? இவ்வளவு நாள் கேட்க ஆள் இல்லாம தானே நீங்க ஆட்டம் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. யாருமே இல்லாத கிரவுண்ட்ல உட்காந்து 6 அடிச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க இப்போ ஒரு டீம் வந்திருக்கோம்பா. தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? பேடி புயல் போல் பேசுகிறாய். யாரை பற்றி பேசுகிறாய்? மறைமுகமாக பேசுகிறாயா? நீ முதலியராக இருந்தால் இருந்துட்டு போ. இப்படியெல்லாம் பேச வேண்டாம். இதை விட பயங்கரமான கடுமையான பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். திருந்து இல்ல திருத்தப்படுவாய், அடங்கு இல்ல அடக்கப்படுவாய் அப்படின்னு ஏசி சண்முகம் அவருடைய பிஏ எனக்கு தொடர்ச்சியா நைட்டு 10 மணிக்கு கால் எல்லாமே பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தார். நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல. நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பேர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், காவல்துறையில ஒரு 10 மாவட்டத்துல 10 பேர் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என் சமுதாயத்தை சேர்ந்தவரை பற்றி நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் அமைதியா இருந்தேன். அவரை பற்றி தனிநபர் தாக்குதல் செய்யவில்லை. அதாவது நம்ம யார் பேரையுமே சொல்லல, நான் பொதுவாக தான் சொன்னேன். என் அப்பா குதிரைக்குள்ள இல்லடான்ட்டு நீ ஏன் வந்து வாண்டடா வந்து வண்டியில ஏறுற? நான் உன்னை பத்தி பேசவே இல்லைங்க. உங்களை பத்தி தனிநபர் தாக்குதல் பண்ணனா, இல்ல உங்களுடைய பர்சனல் விஷயம் பத்தி பேசணும்னா, இல்ல உங்களை கெட்ட வார்த்தையில பேசினா, மரியாதை குறைவா பேசினா, என் சமுதாய ஆட்களை நான் என்னைக்குமே பொது இடத்துல நான் விட்டு கொடுத்தே பேசாத ஒரு ஆள். நீயாவே நீ என்னதான் சொல்ற? நீ தான் எனக்கு போட்டி. ஏன் நீ வர? வாண்டடா வந்து வண்டி வடிவேல் சொல்ல, நானும் ரவுடி தான், என்ன ஏத்திட்டு போங்க ஸ்டேஷன் கதையா இருக்கு. சரி, என்ன தப்பு? சும்மா இருந்த சங்கை தேரை இழுத்து தெருவில் விடுறதுனால இதுதான் இன்னைக்கு இதை தான் ஃபுல்லா பேச. ஏசி சண்முகம் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பித்தீர்களே, முதலியார் சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரே ஒரு போராட்டம் பண்ணியதுண்டா? மறியல் பண்ணியதுண்டா? கேஸ் வாங்கி நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா? மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை போல் நீ எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கியா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போய் நம்ம சமுதாய ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேஸ்ல இருந்து நீ பெயில் வாங்கி கொடுத்திருக்கியா? இல்ல ஒரு வக்கீல் அமைச்சிருக்கியா? இல்ல ஒரு 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கியா? இல்ல உங்க காலேஜ்ல நீட்ல அவ்வளவு பேர் சூசைட் பண்ணி செத்தாங்களே, ஒரு 10 சமுதாய பெண்களுக்கு பசங்க நீ ஃப்ரீயா எம்பிபிஎஸ் சீட் கொடுத்திருக்கியா? கொடுத்திருக்காரா? சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க ஐயா. சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க. இன்னைக்கு எங்க சங்கத்துக்கு பின்னாடி மக்கள் வராங்க என்றால் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், நல்ல கருத்துக்களை சொல்கிறோம், அதனால் வராங்க. காசு கொடுத்து யாருக்காவது காசு கொடுத்துருங்கப்பா, காசு கொடுத்து வந்திருக்கீங்களா? நீங்களே காசு செலவு பண்ணி இப்ப மீட்டிங் நடத்தலாம் காசு கிடையாது. இவர் ஒரு 10,000 அவர் ஒரு 10,000 அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் அவங்க தேவையை புரிந்துக்கிட்டு வராங்க. அது ஏன் தவறு கிடையாது. என் சங்கத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு நெருக்கமானவர்கள் கூட வர்றவங்க எல்லார்கிட்டயும் போன் பண்ணி பேசி நீங்க வா அங்க வா இது போ அது போ, சங்கத்தை உடைக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் பேசணும் அவசியமே இல்லை, தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நான் இதுக்கு பயந்துகிட்டு உங்களுக்கு பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஐயா. மரியாதைன்றதுனால கம்முன்னு அமைதி சொல்றேன். தமிழக நீதி சங்கத்துல இருந்து ஒரே ஒரு செங்கல்ல கூட உங்களால கேட்க முடியும். அடிச்சு சொல்றேன், தைரியம் தான் பண்ணிப்பார். ஒரே ஒரு செங்கலை உருவிப்பார். எதுக்கு பஸ் வச்சு திருவள்ளூர் செங்கல்பட்டு எப்படி வராங்க எனக்கே தெரியல. இதுதான் இன ஒற்றுமை, இதுதான் தேவை. வயதாகி விட்டது ஐயா, ஓய்விடுங்கள். 26 வருஷம் இந்த சமுதாயத்துக்காக உழைத்து தோள்களில் இருந்த பாரத்தை இறக்கி வையுங்கள். இளைஞர்கள், நாங்கள் தமிழக நீதி சங்கம், நாங்கள் வந்து விட்டோம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என்ன பார்த்துக்கலாமா? நாங்களே பார்த்துக்கலாமா? இருப்பீங்களா? நிப்பீங்களா? ஐயா கேக்குதா? ஐயா ஐயாவுக்கு கேட்டிருக்கணும். மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே.